ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து ஒரு சிம்பிளிஃபை ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். சிம்பிளிஃபை அப்படின்னா இதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது நம்ம லாஸ்ட் சம்மில் தான் பார்த்தோம், அடுக்கு விதி. அடுக்கு விதிகளை வச்சு நம்ம லாஸ்ட் சம் சால்வ் பண்ணோம். இங்கேயும் சேம் அதே அந்த அடுக்கு விதிகளை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நம்ம பேசிக்ஸ் தெரிஞ்சுக்குவோம். a/m பெருக்கல் n இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது நம்பர், இதுக்கு மேலே ஒரு அடுக்கு இருக்குது, இதுக்கு மேலே ஒரு அடுக்கு இருக்குது அப்படின்னா இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா a/m ஹோல் பவர் n அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு அடுக்குகளையும் பெருக்கிக்கலாம். ஏவை காமனாக போட்டு m பெருக்கல் n அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு a/2 ஹோல் பவர் 3 இருந்துச்சு அப்படின்னா ஏவை காமனாக போட்டு இது ஒரு அடுக்கு, இந்த அடுக்கு இன்னொரு அடுக்கு, இந்த ரெண்டு அடுக்கு நம்ம பெருக்கணும் அப்படின்னா 2 பெருக்கல் 3 எப்படி எழுதலாம்னா a/3 6 அப்படின்னு எழுதிக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே லாஸ்ட் சம் நம்ம பார்த்தோம் 1/a/-2 இருக்குது அப்படின்னா இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த -2 நம்ம +2 மாற்றணும் அப்படின்னா இந்த ஏவை மேலே போட்டுக்கிட்டு 2 அவ்வளோதான். 1/a/-4 இருந்துச்சு அப்படின்னா -4 மேலே வந்துச்சுன்னா +4 a/+4 மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாறிடும். இது ஒரு ஃபார்முலா. a/m பெருக்கல் a/n இருந்துச்சு அப்படின்னா ஏவை காமனாக போட்டு m+n அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி a/m பெருக்கல் a/-n இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏவை காமனாக போட்டுட்டு m-n மைனஸ் இருந்தால் மைனஸ், ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ், பெருக்கலாக இருந்தால் கூட்டணும், வகுத்தில் இருந்தால் கழிச்சிடணும். ஓகே, இப்போ கொஷின் பாருங்கள். 3³ ஹோல் பவர் -2 பெருக்கல் 2² ஹோல் பவர் -3 டிவைடட் பை 2/4 ஹோல் பவர் -2 பெருக்கல் 3/-4 பெருக்கல் 4/-2 இப்படி கொடுத்துருக்காங்க. அடுக்கின் அடுக்காக இருந்துச்சு அப்படின்னா 3 காமனாக போட்டு இங்கே 3 இருக்குது, இங்கே -2 இருக்குது, 3 2 பெருக்குன்னா 3 6 ஆனால் -6 பெருக்கல். அதே மாதிரி இங்கே 2 காமனாக போட்டுக்கலாம். அடுக்கின் அடுக்காக இருக்குது 2 பெருக்கல் 3 2 3 -6 டிவைடட் பை அதே மாதிரி இங்கே 2 இருக்குது, அடுக்கின் அடுக்காக இருக்கிறதுனால 4 பெருக்கல் 2 4 2 8 -2 -8ன்னு வந்துடும். அடுத்து பெருக்கல் 3/-4 பெருக்கல் 4/-2 இதை மறுபடியும் எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ மைனஸாக இருக்கிறதெல்லாம் கீழே வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும், கீழே மைனஸாக இருக்கிறதெல்லாம் மேலே கொண்டு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். தலைகீழாக திருப்பி எழுதிக்கலாம் இந்த ஃபார்முலா மாதிரி. 1/a/-2 இருந்தால் மேலே வந்துச்சுன்னா a/a² அப்படின்னு மாறிடும். இப்போது கீழே இருக்கிறதெல்லாம் மேலே எழுதிக்கலாம். 2/8 ப்ளஸ் 3/-4 மேலே வந்துச்சுன்னா +4 மாறிடும். அடுத்து 4/-2 மேலே வந்தால் +2 மாறிடும். அதே மாதிரி இங்கே மைனஸாக இருக்கிறதுல கீழே வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். வகுத்தல் மாற்றணும் அப்படின்னா 3/6 பெருக்கல் 2/6 மேலே இருக்கிறது கீழே எழுதிக்கிட்டோம், ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. கீழே இருக்கிறத மேலே எழுதுகிறப்போ மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இப்போ சால்வ் பண்ணலாம். 2/6 இங்கே இருக்குது, இங்கே 2/8 இருக்குது. அப்போது 2/8ல் 6 போச்சுன்னா மீதி 2/2 மட்டும் மேலே இருக்கும். அதே மாதிரி 3/4 இங்கே இருக்குது, இங்கே 3/6 இருக்குது. 6ல் 4 போச்சு அப்படின்னா மிச்சம் 3/2 கீழே இருக்கும். அவ்வளோதான். 2² 4 2/2னா 2 4. அதே மாதிரி 4/2னா 16 டிவைடட் பை 3/2னா 3 9. அவ்வளோதான். 4 16 16 64 டிவைடட் பை 9.